கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலையில் உங்களோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22வது வசனம். ஜான் சாப்டர் 1 verse 22. அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதாவது யூதர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்க மறுத்த யூதர்கள் கூட்டம் ஆசாரியர்களையும் லேவியரையும் அனுப்பி யோவானிடத்துல வந்து கேட்குறாங்க. 19வது வசனத்தில் கேட்குறாங்க, நீர் யாருன்னு கேட்குறாங்க. அதற்கு பின்பாக அவங்க இன்னொரு 2 கேள்வி கேட்குறாங்க. நீர் என்ன எலியாவா? என்ன நீ ஞானஸ்தானம் கொடுக்கிறியே, நீ தான் அந்த எலியாவா அப்படி என்று. அதற்கு பின்பாக மோசே தீர்க்க தரிசனமாக சொன்ன அந்த தீர்க்கதரிசி நீயா? இந்த 2 கேள்விக்கும் யோவான் வந்து நான் இல்லை அப்படின்னு சொல்றான். இந்த யோவான் ஸ்நானகன் முன்னையும் சொல்றான், நான் கிறிஸ்து அல்ல அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டான். ஸோ அப்போ முதல்ல 3 காரியத்தை இல்லைன்னு சொல்லிட்டான். நான் கிறிஸ்து அல்ல, நான் எலியா இல்லை, நான் அந்த தீர்க்கதரிசியும் அல்ல என்பதை சொல்லிவிட்டான். தான் யார் இல்லை என்பதை தெளிவா சொல்லிட்டான். அதனால இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, கேள்வியை மாற்றி நான் எங்களை ஒருத்தவங்க அனுப்பிச்சாங்க, அவங்கள்ட்ட போய் நாங்கள் பதில் சொல்லணும். நீர் யாருங்கிறத நீயா சொல்லும், எங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியெல்லாம் நாங்கள் கேட்டுட்டோம், அதனால நீ யாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆனால் அவனுடைய செய்தியை அவங்க வந்து உள்ளுக்குள்ளே எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவன் தெளிவாக சொன்னான், நான் வந்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்தேன், எனக்கு மேலான ஒருவர் இருக்கிறாரு, அவர் எனக்கு முன்னாடியே இருக்கிறாரு, அவர் நம்ம நடுவில் இருக்கிறாரு. இப்படி அவன் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்தை எடுத்துக்கொள்ளல. ஆனா அவர்கள் என்ன, அவனை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக நீ இவனா நீ அவனா என்று கேட்டுவிட்டு கடைசி என்ன கேட்குறாங்க, நீ யார் என்று அவன்கிட்ட கேட்குறாங்க. அதாவது இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களை பார்த்து நீங்கள் யாருன்னு யாராவது கேட்டிருக்காங்களா? உங்களுடைய நல்ல நடவடிக்கையை இல்லை உங்களுடைய குணாதிசயங்களை பார்த்து நீங்கள் யாருங்க, இவ்வளோ பிரச்சனை நடக்குது ஆனால் நீங்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறீங்களே, இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது ஆனால் நீங்கள் மட்டும் எதையுமே கவலைப்படாமல் சந்தோஷமாக ஒரு ஜாலியாக இருக்கிறீங்களே, அது எப்படி உங்களால் மட்டும் முடியுது? நீங்கள் யார் என்று கேட்கக்கூடியதாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? ஏன்னா யோவான் ஸ்நானகன் அங்கே பிரசங்கம் பண்ணி அவன் வந்து ஞானஸ்தானம் பண்ணும்போது விசுவாசிக்காதவர்களே ஆள் அனுப்பிச்சு கேட்குறாங்க. அப்போ நம்ம வேலை பார்க்குற இடங்களில், நீங்கள் போகிற உங்களுடைய அலுவலகங்கள், நீங்கள் போகிற பள்ளிக்கூடம், இல்லை நீங்கள் போகிற பிஸ்னஸ், எல்லா இடத்துலையும் உங்கள் கூட பழகுறவங்க உங்களை பார்த்து நீங்கள் யார், உங்கள்கிட்ட ஏதோ ஒரு விசேஷம் இருக்குதே, உங்களுக்குள்ள ஒரு தனித்தன்மை இருக்குது, இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி உங்களை கேட்கிறார்களா? பேதுரு இதை குறித்து எழுதும்போது 1 பேதுரு 3வது அதிகாரம் 15-16வது வசனத்தில் சொல்கிறான், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ரொம்ப அழகா சொல்றாரு. உங்ககிட்ட என்ன நம்பிக்கை இருக்குன்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நீங்க எப்படி இருக்கணும்? சாந்தத்தோட வணக்கத்தோட உத்தரவு சொல்ல வேண்டும். அடுத்து 16வது வசனம் பாருங்க, கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூசிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள். அதாவது இந்த பூமியில இருக்கிற இடத்துல நீங்க நல் சாட்சி உள்ளவர்களாய் நல் மனசாட்சி உள்ளவர்களாயும் இருக்க வேண்டிய ஒரு அவசியம். எப்படி வந்து யோவான் ஸ்நானகனை பார்த்து மற்றவர்கள் வந்து நீ யார் நீ யாருன்னு கேள்வி கேட்டாங்களோ, அதுபோல இந்த நாளில் நீங்க போற இடங்கள்ல உங்களை பார்த்து நீங்க யார் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு உங்கள் வாழ்க்கை இருக்கட்டும். அதன் மூலமாய் தேவனை நீங்கள் வெளிக்காட்டுகிறவர்களாய் இருக்கக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும். இதோ நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த தியான வசனத்தை கேட்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இதோ யோவான் ஸ்நானகனை பார்த்து நீ யார், நாங்கள் உத்தரவு சொல்லணும்னு கேட்டது போல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பானவர்கள் போகிற இடங்களில், அவங்களுடைய வேலைகளில், அவங்களுடைய வீடுகளில், அவங்களுடைய உற்றார் உணவினர் நண்பர்கள்
உம்மை அறியாதவர்கள் உமக்குள்ள என்ன ஒரு நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் ஏன் இப்படி சாந்தமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஏன் இப்படி அமைதியாக இருக்கிறீர்கள், உங்ககிட்ட எப்படி இப்படி நற்குணம் உள்ளது இருக்கிறது என்று கேட்கக்கூடியதான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய கிருபை அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே ஆகட்டும். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை நம்ம சந்திப்போம். ஆமேன்.